வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். புதுதில்லி சர்வதேச ஜவுளி கண்காட்சி பாரத் டெக்ஸ் 2025 பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். ஆரோக்கியமான சமுதாயம் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்கும் என மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி மேம்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஊரக பொருளாதாரம் வளர்ச்சியடைய அரசின் நலத்திட்டங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி கேட்டுக்கொண்டுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெறும் புரோ லீக் ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச ஜவுளி கண்காட்சி பாரத் டெக்ஸ் 2025 இன்று மாலை உரையாற்றுகிறார். மூலப்பொருட்கள் முதல் உற்பத்தி பொருட்கள் வரையிலான ஜவுளித்துறையின் புத்தாக்க நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் நடைபெறும் இக்கண்காட்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் கைத்தறி கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாளர்களுக்கு புவிசார் குறியீடு உள்ளிட்ட மத்திய அரசின் நடவடிக்கைகளால் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கைவினைகள் பயனடைந்துள்ளன. மேலும் பருத்தி சணல் துறைகளில் ஆற்றல் திறன் மேம்பாடு கட்டமைப்பு அதிகரிக்கப்பட்டதுடன் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் புத்தாக்க நடவடிக்கைகள் உள்நாடு மற்றும் சர்வதேச ஜவுளி மேம்பாட்டிற்கு வகை செய்யும் என்பது இக்கண்காட்சியின் சிறப்பம்சமாகும். நாளையுடன் நிறைவடையும் இந்த 4 நாள் கண்காட்சியில் ஜவுளித்துறை மேம்பாடு தொடர்பான 70க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள், குழு ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன. தமிழகம் காசி இடையேயான தொன்மையான ஆன்மீக கலாச்சார பிணைப்புகள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இலக்கை நிலைநாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெறும் 3வது காசி தமிழ் சங்கமம் குறித்து அவர் வெளியிட்ட செய்தியில் வரலாற்று சிறப்புமிக்க இந்நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியாவின் பன்முக கலாச்சாரத்தை காசி தமிழகம் இடையேயான பிணைப்புகள் மேலும் வலுப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சேலம், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கொண்ட 76 பேர் கொண்ட குழு சேலம் ரயில் நிலையத்திலிருந்து இன்று புறப்பட்டு சென்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பயணிகள் இதற்கு ஏற்பாடு செய்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பெயர் மாதேஸ்வரன். சிறு வயதிலிருந்து காசிக்கு செல்லணுங்கிறது என்னுடைய கனவாக இருந்தது. மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு IIT இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் தேர்வாகி நான் காசிக்கு செல்றது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். என்னுடைய பெயர் சக்திவேல். நான் ஈரோட்டிலேருந்து வரேங்க. ஆட்டோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. இது மாதிரி காசி போகணுங்கிறது நம்ம மாதிரி எல்லாருக்குமே விருப்பமான விஷயம். காசி தமிழ் சங்கத்தின் மூலிமா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் நாம அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த கம்ப்யூட்டரில் ரேண்டம் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆரோக்கியமான சமுதாயத்தின் மூலமே வளர்ச்சியடைந்த தேசம் உருவாகும் என மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபிட் இண்டியா சைக்கிள் ஓட்டத்தை மும்பையில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடைபெறும் ஃபிட் இந்தியா சைக்கிள் ஓட்டத்தில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்று உடல் பருமன் குறைப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த சைக்கிள் ஓட்டத்தின் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். இதேபோல் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை உடற்பயிற்சி விழிப்புணர்வு தொடர் ஓட்டத்தை தேசிய சிறுபான்மையினர் ஆணைய உறுப்பினர் மௌரிய புத்தா கன்னியாகுமரியில் இன்று தொடங்கி வைத்தார். பள்ளி மாணாக்கர் பங்கேற்றுள்ள இத்தொடர் ஓட்டம் நெல்லை, மதுரை, சேலம் வழியாக 13 நாட்களில் சென்னையில் நிறைவடையும். புதுதில்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. இவ்விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இச்சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். இவ்விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவியாக தலா 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே அறிவித்துள்ளது. கல்வி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒத்திசைவு பட்டியலில் இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய அரசியல் அமைப்பு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்கவில்லை என்றும் இக்கொள்கையை ஏற்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்துவது முறையாகாது என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே வளர்ச்சியடைந்துள்ள உலகியல் தேவைகளுக்கு ஏற்ப தமிழக மாணாக்கரை தயார்படுத்துவதற்கு மும்மொழி கொள்கை இன்றியமையாதது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏழை எளிய மாணாக்கர் பயன்பெறும் வகையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் தமிழ், ஆங்கிலத்துடன் 3வது இந்திய மொழி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி மேம்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் தொல்பொருள் ஆராய்ச்சி பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார்.
கீழடி தொல்பொருள் ஆராய்ச்சி பணிகளுக்கு நிலம் வழங்கியவர்களுக்கு இதற்கான ஆணைகளை வழங்கிய அவர் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் விற்பனை நிலையத்தையும் திறந்து வைத்தார். மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதனிடையே கீழடி கிராமம் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா கிராமமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் கொந்தகை கண்மாயில் படகு சவாரி உள்ளிட்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். தமிழக கிராமப்புறங்களில் குடிநீர், சாலை, மின்சாரம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கான நடவடிக்கைகளில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஊராட்சியில் பகுதி நேர நியாய விலைக்கடை, அங்கன்வாடி மையம், கலையரங்கம் உள்ளிட்டவற்றை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் ஊரக பொருளாதாரம் வளர்ச்சியடைய அரசின் நலத்திட்டங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏழை எளிய மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதி கட்டமைப்புகள் உயர் தரத்துடன் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் தற்போதைய மத்திய பேருந்து நிலையம் ஒருபோதும் அகற்றப்படாது என்றும் அவர் தெரிவித்தார். எல்லா இடத்துலையும் குடி தண்ணீரும் கழிவறை வசதியும் செய்ய சொல்லியிருக்கோம். டீ ஷாப்ஸ் உடனே கிடைக்கிறதுக்குள்ள அந்த வழியும் செய்ய சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு எங்களுடைய கணக்கு ஆரம்பத்திலே 2 லட்சம் மக்கள் வந்து செல்கிற இடமாக இருக்கும். 10-20 நாளில் முடிஞ்சிடும். 90% முடிஞ்சிருச்சு. மாநகராட்சி சில மாறுதல் பணி செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப சின்ன கடையாக இருக்குது. கடையை பெருசாக்கி லகுவாங்க வியாபாரம் செய்கிற அந்த புகையை செய்வார்களானால் அந்த கள்ளிக்குடியும் உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும். ஊராட்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு குறித்த தேசிய ஆய்வறிக்கையில் கட்டமைப்பு, செயல்பாடு, நிதி, திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வளங்களை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்து அளிப்பது, நிதி பங்கீடு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார். 1000க்கும் மேற்பட்ட காளைகளை அடக்க 500 மாடுபிடி வீரர்கள் களத்தில் உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மதுரை சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1030 காளைகள், 500 வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று வருகின்றன. களத்தில் நின்று விளையாடும் காளையின் உரிமையாளருக்கும் காளைகளை தழுவும் வீரர்களுக்கும் தங்க காசு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஜெரோனியம் வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக புல்வெளிகள், செடிகள், கொடிகள், மரங்கள் அனைத்தும் காய்ந்து வருகின்றது. பண்ணைக்காடு அருகே உள்ள வனப்பகுதி மற்றும் வருவாய் நிலங்கள், தனியார் தோட்டப்பகுதி உள்ளிட்ட பல ஏக்கர் பரப்பளவில் வெப்பத்தின் காரணமாக காட்டுத்தீயானது பற்றி எரிந்து வருகிறது. இந்த காட்டுத்தீயை அணைக்க 30க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகர், சுப்பிரமணிய பாரதி. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கொண்டிருப்பதால் திருப்பரப்பு அருவி பகுதி களை கட்டியுள்ளது. தற்போது வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் விதமாகவும் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் குவிந்து வருவதோடு அருவியில் கொட்டும் தண்ணீரில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்து செல்கின்றனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து ஆலம்பாளையம் வரையிலான 4 கிலோமீட்டர் தூர மேம்பாலம் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் செங்கனாங்கொல்லை பகுதியில் இருசக்கர வாகனமும் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். காயமடைந்த 5 பேர் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புவனேஸ்வரில் நடைபெறும் ப்ரோ லீக் ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தையும், ஆடவர் பிரிவில் இந்தியா ஸ்பெயினையும் இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்பெயின், ஜெர்மனி மகளிர் அணிகள் மோதுகின்றன. கொல்கத்தாவில் நடைபெறும் ISL கால்பந்து போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு முகமதியன் SC அணி ஈஸ்ட் பெங்கால் FC அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லி சர்வதேச ஜவுளி கண்காட்சி பாரத் எக்ஸ் 2025 பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். ஆரோக்கியமான சமுதாயம் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்கும் என மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி மேம்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஊரக பொருளாதாரம் வளர்ச்சியடைய அரசின் நலத்திட்டங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி கேட்டுக்கொண்டுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெறும் ப்ரோ லீக் ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.